மன வாழ்க்கை பலருக்கு தென்றல் வீசும், சிலருக்கு புயல் வீசும் விதமாக அமைகிறது. திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர் திருமணமான 3 வருடத்தில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் இறந்துள்ளார். அந்த இளம் பெண்ணுக்கு நேர்ந்தது என்ன? இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். இவர்தான் 25 வயது திவ்யா. மன்னார்குடியைச் சேர்ந்த இவர் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு கீழவடம்போக்கி தெருவைச் சேர்ந்த மருத்துவர் இளஞ்சேகரன் என்பவரை திருமணம் செய்தார். மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக கடந்த திங்களன்று திவ்யா அவரது அறையில் பிணமாக மீட்கப்பட்டார். திவ்யாவை கணவருடைய குடும்பத்தினர் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி துன்புறுத்தி கொலை செய்துவிட்டனர் எனவும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி மன்னார்குடி காவல் நிலையத்தில் திவ்யாவின் சகோதரர் பிரேம்குமார் புகார் அளித்தார். திவ்யாவின் உறவினர்களின் 7 மணி நேர தொடர் சாலை மறியலை தொடர்ந்து திவ்யாவின் கணவர் இளஞ்சேகரன், மாமனார் முத்தழகன் மற்றும் மாமியார் ஆகியோரை மன்னார்குடி போலீசார் கைது செய்துள்ளனர். எப்போ பார்த்தாலும் பிரச்சனை 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 தான். நாங்கள் சமாதானப்படுத்தி இங்கேருந்து அனுப்பிச்சி வைப்போம். ஓரளவுக்கு 2 வருஷம் குழந்தை பிறந்த அப்புறம் 2 வருஷம் ஓரளவுக்கு ஓடிட்டு இருந்தது. லைஃப் ஒழுங்காக சமாதானமாக ஓடிட்டு இருந்தது. அவங்க திடீர்னு என்னன்னா அவங்க ஒரு 20 லேக் டிமாண்ட் பண்ணி கேட்டாங்க. எங்களுக்கு வேணும், அவங்க ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எங்கள் குடும்பத்தில் கேட்டாங்க. பிரேத பரிசோதனையின் போது திவ்யாவின் உடலில் கடுமையான காயங்கள் இருந்தது தெரிய வந்துள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திவ்யாவின் தலையில் ஏற்பட்ட காயம் மரணத்திற்கு காரணமாக இருக்கலாம் எனவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.